இயக்கத்தின் மாநில அமைப்பாளரும் கிருஷ்ண மாவட்ட செயலாளரும் பத்ருவா இயக்கத்தின் பொக்கிஷமான ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். பத்ருவா இயக்கம் விவசாயிகளை தலைவராக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். நாம் அனைவரும் விவசாயிகளை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 10 ரூபாய் இயக்கம்னா மனு போடுவாங்க, ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா தெருவில் இறங்கி போராடுவோம் அப்படின்றத இன்றைக்கி காட்டுறதுக்கோசரம் தான் இன்றைக்கி இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஒரு வார காலத்திலேயே இங்கே ஒரு போராட்டம் நடைபெறணும் அப்படின்னு தலைமையிலிருந்து முடிவு பண்ண உடனே விரைவாக ஒரு நடவடிக்கை எடுத்து இங்கே இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக செஞ்சிருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் போது என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தேன். காவிரி இயற்கை சட்டங்கள் ஆகட்டும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்துமே காவிரியுடைய உரிமை அல்லது எந்த ஒரு நதியுடைய உரிமையும் அந்த நதி போய் சேரக்கூடிய அந்த கடைசி இடம் இருக்க வரைக்கும் எல்லாருக்குமான உரிமை இருக்குது அப்படிங்கிறதா இயற்கை நீதியும் கூட நம்முடைய சட்டமாக தான் சொல்லுது. ஆனால் இதை கர்நாடக அரசு பல முறை ஏற்க மறுக்குது. இதை கண்டித்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு போராட்டமாகவே இருந்துருக்கு. காவிரி நீர் மேலாண்மை வாரியத்துக்கு போதிய உறுப்பினர்களை நியமனம் பண்ணணும். காவிரியுடைய அந்த அணை திறக்கக்கூடிய இடங்களில் நம்முடைய இராணுவ பாதுகாப்பு இருக்கணும். நாங்கள் அந்த மாநிலத்தினுடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்திய அரசனுடைய இராணுவம் அங்கே பாதுகாப்பில் ஈடுபடணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எனக்கு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். இயக்கத்தின் சார்பாக மேலாண்மை வாரியம்னா அங்கே நீர் இருக்கக்கூடிய உரிமை அவங்க கையில் இருக்கணும். மாநில அரசுக்கு கர்நாடக அரசுக்கிட்ட போய் ஒரு பாண்டிச்சேரி அரசோ தமிழக அரசோ கொஞ்சக்கூடிய ஒரு நிலைமை எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. இதற்கு இந்த மத்திய அரசு விரைவான நடவடிக்கை எடுக்கணும். மாநில அரசு அதை வலியுறுத்தணும். அப்படி வலியுறுத்த தவறினால் மீண்டும் மீண்டும் எங்களை போராடக்கூடனா நாங்கள் தெருவு ஒரு மாவட்டத்தில் ஒரு தெருவு போராட தயாராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சு. நன்றி. பத்ருவா இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் பெருமைக்குரிய 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, விவசாயிகளுடைய பிரச்சனை விவசாயிகள் மட்டுமே போராட வேண்டிய பிரச்சனை என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை விவசாயிகளுடைய பிரச்சனையை விவசாயிகளின் பிரச்சனையாக பார்க்கவில்லை. விவசாயிகளுடைய பிரச்சனையாக மட்டுமே காவிரி பிரச்சனை, காவிரியுடைய தண்ணீர் பிரச்சனையை 10 ரூபாய் இயக்கம் எப்பொழுதும் பார்ப்பதில்லை. எந்த ஒரு விவசாயியுடைய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை 10 ரூபாய்க்கு பார்வை எப்படி இருக்கிறது என்றால், யார் யாரெல்லாம் சோற்களை கை வைக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சோறு திங்கிறாங்களோ, சோறு திங்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை. விவசாயி கஞ்சாவை பயிரிட்டால், விவசாயி பயிரிட்டால் விவசாயிக்கு லாபம் கிடைக்கும். கரும்பு போற விவசாயிக்கு லாபம் கிடைக்காது. எள்ளு போற விவசாயிக்கு லாபம் கிடைக்காது. வாழை போற விவசாயி வாழ முடியாது. என்ன பயிர் போட்டாலும் விவசாயிக்கு லாபம் கிடைக்காது. தெரிந்தே விவசாயி ஒவ்வொரு முறையும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். லாபம் கிடைக்காது என்று தெரிந்தே எந்த காலத்திலும் விவசாயி கஞ்சாவையோ சட்டவிரோதமான பயிரையோ விசத்தையோ பயிரிடுவதில்லை. அப்படிப்பட்ட விவசாயியுடைய பிரச்சனை ஒவ்வொரு உயிர் வாழக்கூடிய அனைத்து மனிதனுடைய பிரச்சனையாக 10 ரூபாய் இயக்கம் பார்த்து கொண்டிருப்பதால் தான் இன்றைய தினம் காவிரி விவசாயியுடைய பிரச்சனையை, காவிரி தண்ணீருடைய பிரச்சனையை, தமிழகத்துடைய வாழ்வாதார பிரச்சனையை முன்னிறுத்தி முதற்கட்ட போராட்டமாக நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமை நண்பர்களே, காவிரி பிரச்சனை ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் நீடித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்த பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தப்படும். தமிழகத்துடைய உரிமை நிலைநாட்டப்படும். ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி காவிரி மேலாண்மை வாரியம் நமக்கு தண்ணீரை பெற்றுக் கொடுக்கும். மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கும். மாநில அரசு முன்கூட்டியே கேட்கும் என்றெல்லாம் நாம் கனவு கண்டோம். அந்த கனவு காணல் நீராகக்கூடிய வகையிலே இந்த முறை மிகப்பெரிய ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அவங்களோடு டெல்டா விவசாயிகள் எதிர்பார்க்கும் போல், காவிரி விவசாயிகள் எதிர்பார்க்கும் போல் ஜூன் மாதத்திலே தமிழக அரசு தண்ணீரை திறந்துவிட்ட பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜூன் மாதத்திலே தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இந்த ஆண்டு மிகப்பெரிய அமோக விளைச்சல் காவிரி டெல்டா பகுதியிலே, காவிரி பாசன பகுதியில் நடக்க போயிருக்கின்ற மிகப்பெரிய கற்பனையை காவிரி விவசாயிகள் நாமும் கண்டோம். அதற்கு விதிவிலக்கு
வரக்கூடிய வகையிலே இன்றைக்கு மேற்கொள்ளை வறண்டு போக்கு சூழல் இருக்கின்றது. 35 அடிக்கு வந்து தண்ணி இன்னும் 2 வாரம் ஆச்சுன்னா காவிரி மேற்கொள்ளை வறண்டு போயிடும். காவிரி டெல்டாவுக்கு கடைமடைக்கு தண்ணீர் இன்னும் போய் சேரவே இல்லை. விவசாயிகள் தன்னுடைய வயல்ல காத்து போட்டு இருக்காங்க. காவிரி இடத்துல தண்ணி வரும், மேட்டூர் தண்ணி வரும், அணை தண்ணி வரும். விவசாயம் பண்ணாத விவசாயிகள் காவிரி ஆற்றை நம்பி பயிர் விளைவிச்சிருக்காங்க, நாத்து போட்டு வச்சிருக்காங்க. கடைமடைக்கு தண்ணி போய் சேராத சூழல் இருக்கு. அணை வறண்டு போகக்கூடிய சூழல் இருக்கு. இந்த சூழல் ஏற்கனவே ஏற்படும் என்பது தமிழகத்துடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், வேளாண்மை துறை வல்லுநர்களுக்கு தெரியும், சாதாரண விவசாயிகளுக்கு தெரியும், பெரிய மனிதர்களுக்கு தெரியும். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்தில் இருக்க அதிகாரிகளுக்கு, பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகளுக்கு, வேளாண்மை துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் போயிட்டது. இப்பதான் நம்முடைய அமைச்சர் டெல்லியில போய், அம்மா தாயே, கர்நாடக அரசே, மத்திய அரசே, டெல்டா காய போது, மேட்டூர் வாட்ட போகுது, எங்களுக்கு தரவேண்டிய தண்ணி கொடுங்க. ஜூலை மாசத்துல 34 TMC தண்ணி கர்நாடகா தமிழ்நாடு தரவே இல்லை. ஜூன் மாசத்துல 19 TMC தண்ணி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா அரசாங்கம் தரவே இல்லை. உச்சநீதிமன்றத்தின்படி மேலாண்மை வாரியத்திற்கு இப்பதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை மே மாதத்திலே தமிழகத்தில் கேட்க வேண்டும். ஜூன் மாசம் தண்ணீர் தருவதற்கு போறோம், ஜூலை மாசம் பாதுகாப்பு காலி ஆயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச நிலைமையில தமிழகத்துடைய ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்தினுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு, வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கின்றது. கர்நாடகா ரொம்ப தெளிவா இருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரவே மாட்டோம். அடுத்து இப்ப கர்நாடகத்துல வெள்ளம் வந்துருச்சு. ஒரே வாரத்துல கர்நாடகத்துல அணையில 40 அந்த தண்ணியெல்லாம் அவன் தமிழ்நாட்டுக்கு வெள்ள வருவோ திறந்து போறான். வறண்டு போக்குல கர்நாடகத்துல வெள்ளம் வரக்குள்ள வெள்ள தண்ணீர் திறந்து விட்டு வெள்ளம் வந்து நம்முடைய டெல்டா விவசாயிகள், காவிரி விவசாயிகள் வயிற்றுல நெருப்ப கொண்டது. ஒவ்வொரு ஆண்டும் வீரங்களை மீண்டு இருக்கின்றது. எதிர்வரக்கூடிய ஆண்டுகளாவது தமிழக அரசு மத்தியில் கொண்டு காவிரிக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை தகவல் ஆர்வலர் சார்பாக, மத்திய இயக்கம் சார்பாக முன்வைத்து விவசாயிகளுடைய கோரிக்கையை தமிழக மக்களுடைய கோரிக்கையாக, சமூக ஆர்வலருடைய கோரிக்கையாக, பொதுமக்களுடைய கோரிக்கையாக இங்கே முன்னெடுத்திருக்கின்றோம். இன்னொரு கொடுமையும் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஆண்டு 500 TMC தண்ணி காவிரி ஆற்று மூலமா, மேட்டூர் அணை மூலமா டெல்டா விவசாயிகளை நாசம் செய்துவிட்டு கடல்ல போய் கலந்திருக்கு. அதுல ஒரு பொட்டு தண்ணி கூட சேமித்து வைப்பதற்கு தமிழகத்துல வழியிலே அரசாங்கம் சொல்லுது. ஆனால் நாமக்கல் மாவட்டம் மட்டும் 1000 ஏரிகள் இருக்கின்றது. 400 பெரிய ஏரிகள், 600க்கும் மேற்பட்ட சிறிய குளங்கள், ஏரிகள் நாமக்கல் மாவட்டத்துக்கு. மேட்டூர் அணை ஓவர்ஃபுல்லாவுக்குள்ள மேட்டூர் அணை 120 அடி நெருங்கின்ற பொழுது ஒரு வாய்க்காலை வெட்டி விட்டா நாமக்கல் மாவட்டத்தில் கூடிய சரபங்க ஆற்றுல அந்த தண்ணீரை சேர்த்து விட்டால் இயற்கையாகவே 50 ஏரிகள் நிரப்போம். ஒரு சின்ன கால்வாய் வெட்டி திருமணிமுத்தாறுல அந்த தண்ணீர் சேர்த்து விட்டா 200க்கும் மேற்பட்ட ஏரிகள்ல இயற்கையாகவே தண்ணீர் போய் சேரும். சேலத்தில் இருக்கிற காவிரி திருமணிமுத்தாறுல வழியில் ஆட்டியாம்பட்டிக்கும் பள்ளத்தமுத்தும் கால்வாயை சேர்த்து விட்டா இயற்கையாகவே தண்ணீர் நன்மை இடையாறு வரை திருமணிமுத்தாறுல காவிரி தண்ணீர் பாயும். தண்ணீர் மீண்டும் கொஞ்சம் மேலேக்கு 2 இடங்கள் மேலேக்கு பணமத்து பட்டியல அந்த தண்ணியை சேர்த்து விட்டோம்னா 3600 ஏக்கர் பரப்புள்ள பனைமரத்து ஏரியா தண்ணீர் நிரப்பினா அதற்கையும் தண்ணீரை சேர்க்க முடியும். ஒரு இடத்துல மறுபடியும் தண்ணீரை மேலே ஏற்றி பம்பிங் பண்ணி சேலம் மாவட்டத்துல சேர்த்து விட்டோம்னா அந்த தண்ணீர் சேலம் மாவட்டம் வழியா, அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் வழியா, கடலூர் மாவட்டம் வழியா, அரங்கிப்பேட்டை வரை வெள்ளாற்றிலே வசிஷ்டமையிலே காவிரி தண்ணீர் சென்று 4 மாவட்ட விவசாயிகளுக்கு பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, வழிமுறை இருக்கின்றது. மேலும் நண்பர்களே, திருமணிமுத்தாரையும் நம்முடைய மலைப்பட்டியில் இருக்கிற கருவாட்டாத்தையும் இணைத்தால் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஏரிகளும் பயன்படும். கருவாட்டாரையும் ஐயாரையும் இணைத்தால் கொல்லிமலையிலிருந்து செல்லக்கூடிய குலசேகரத்திற்கு காவிரி ஆற்றுக்கு செல்லக்கூடிய ஐயாரையும் கருவரட்டாரையும் ஒரு வாய்க்காலுக்கு இணைத்தால் பகுதி விவசாயிகளுக்கும் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் பயன்படும். ஏறக்குறைய 2000 ஏரிகள் பயன்படக்கூடிய அளவிற்கு வாய்ப்புள்ள திருமணிமுத்தாறு காவிரி இணைப்பு திட்டமிடுகின்ற மிக உன்னதமான மேட்டூர் அணை, சரபங்கா, திருமணிமுத்தாறு, ஐயா இணைக்கின்ற கால்வாயை உருவாக்கிவிட்டால் தமிழகத்துடைய 5 மாவட்ட விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பயன்பெறுவார்கள். இதை 30 ஆண்டு காலமாக, 40 ஆண்டு காலமாக நாமக்கல் மாவட்ட, சேலம் மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த